வெல்கம் டு ஆத்மா. பொதுவாக மரங்களை அண்டியே வாழும் பேய் என்று மனிதர்கள் அச்சப்படுவது இயல்பு. ஆனால் ஆவி உலக ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஆவி, பேய், பிசாசு, துஷ்ட ஆத்மாக்கள் இவையெல்லாம் தான் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக தனக்குத்தானே பயந்து கொண்டிருக்குமா? அநியாயமாக உயிரை விட்டதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்குமா? மரங்கள் தான் ஆத்மாக்களுக்கு ஆதரவாம், அடைக்கலமா. வாருங்கள், இங்கே மரத்துக்குள் இருக்கும் ஒரு ஆத்மாவை சந்திக்கலாம். இந்த உலகத்தில் உன்னை விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லை வள்ளி. அதெல்லாம் சரி, உங்க அம்மா உங்க அக்கா? நீ அவங்கள பற்றிலாம் கவலைப்படாத. நம்ம காதலுக்கு அவங்க மறுப்பு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க யாரும் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைங்க, அப்படியெல்லாம் பெத்தவங்களை எதிர்த்து நம்ம வாழக்கூடாதுங்க. பெத்தவங்க ஆசையோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். அப்பதான் அது மனநிறைவா சந்தோஷமா இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா என் வள்ளிக்கு யார் எதிராக இருந்தாலும் அவங்க எனக்கும் எதிரி தான். அது அந்த கடவுளாவே இருந்தாலும் சரி. என் பக்கத்துல வள்ளி இருந்தா எனக்கு அது போதும். அந்த கடவுள் கூட எனக்கு தேவையில்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. கடவுளும் நமக்கு தேவை. சரி, அந்த கடவுளும் நம்ம பக்கம் இருக்காரு. ஓகேவா? உன்னை பார்த்தா தேவதை மாதிரி இருக்க. ஹேய், நீ வெக்கப்படும் போது உன் முகம் அப்படியே குங்கும நிறத்துல இருக்கு. இப்படி வெக்கப்பட்டா கல்யாணத்தன்னைக்கு உன் நெத்தியில நான் எப்படிதான் குங்குமம் வைக்க போறேன்னு தெரியல. சும்மா இருங்க. அதுதான் என்னால முடியாதே. இதுக்கு மேல என்னால கேட்கவும் முடியாது. நம்ம 2 பேரும் அம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா முத எங்க போறோம் தெரியுமா? இங்கதான் வருவோம். இந்த மரத்தை சுத்தி தான் வரணும். கரெக்ட். அதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. இங்க வந்து இந்த மரத்தை மாலையும் கழுத்துமா புது மணமக்களா சுத்தி வர போறோம். ஆமாங்க, இந்த மரம் என்ன பெத்த அம்மா. சரி, இப்போ ஒரு முறை அதே மாதிரி இந்த மரத்தை நம்ம சுத்தி வந்து பார்க்கலாமா? கையப்படி, அப்பதானே சரியா இருக்கும். ஐயோ, என்னால முடியாது. எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே என் கையை பிடிக்க மாட்டேன்னு சொல்ற, அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு எப்படி என் கையை பிடிப்ப? புடி. வா. வள்ளி, எனக்கு இப்பவே கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. உனக்கு என்ன வள்ளி இல்லைன்னு சொல்ற? எனக்கு எங்க அம்மா சம்மதிக்கணும். வள்ளி, இது மரம், இது எப்படி சம்மதம் சொல்லும்? சொல்லும். அதான் கேக்குறேன், எப்படி சொல்லும்? நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். சம்மதமானு கேட்டுட்டு நான் கண்ணை மூடி கையை நீட்டி நிப்பேன். நான் கேட்டதுக்கு சம்மதம்னா இந்த மரத்துல இருந்த ஒரு பூ என் கையில வந்து விழும். அப்படி விழுந்தா என் அம்மாக்கு சம்மதம்னு அர்த்தம். நம்ம காதலுக்கு உங்க அம்மா சம்மதத்தை நீ இது வரைக்கும் கேட்கலையா வள்ளி? இல்ல. எப்ப கேப்ப? இப்போ நீங்க போனதுக்கு அப்புறமா கண்ணை மூடி கையை நீட்டி நிப்பேன். சரி வள்ளி, அப்ப நான் கிளம்புறேன். நீ உங்க அம்மா கிட்ட சம்மதம் கேட்டுட்டு என்கிட்ட அப்புறமா சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி நான் எங்க வீட்டுல பேசுறேன். சரியா? சம்மதத்தை வாங்குறோம், கல்யாணம் பண்றோம், சந்தோஷமா வாழ்றோம். சரிங்க. பார்த்து சீக்கிரம் சொல்லுங்கம்மா. அம்மா, அவரை பாத்தீங்கல்ல? அவர் என்கிட்ட எவ்வளவு பாசமா பேசுறாரு கேட்டீங்கல்ல?
இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? உங்க சம்மதம் கேட்க தான் அவரை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இவரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல நான் கண்ணை மூடி கையை நீட்டி நிப்பேன். நீங்க என் கையில பூ போடுங்க. பூவை போட்டுருங்கம்மா. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? அவரை இருக்காருங்களா? எவரு? அவர்தான் உங்க மகன். வெளியே போயிருக்கான். நீ எதுக்கு அவனை கேக்குற? இன்னைக்கு அவர் என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் எதுக்கு? அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அத்த? மா என்னம்மா? இவ ஏதோ சொல்றாடி, ஆனா என்னன்னு தான் தெரியல. யார் இவ? மா இவ்ளோ தெரியல உனக்கு? இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகத்துக்கு தான் வரமாட்டேங்குது. மா கோயில் முன்னாடி பூ கட்டி விக்கிறவமா இவ. அவளா இவ? ஓ, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நீ எதுக்கு வந்த? டக்குன்னு சொல்லு. மா உனக்கு இன்னுமா விஷயம் புரியல? ஏய், எனக்கு புரியாம தான் கேக்குறேன். உன் பையன் திருவிளையாடல் பண்ணிருக்கான். என்னடி சொல்ற? அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன், ஆனா அவன் எங்க போனான்னு தான் தெரியல. இப்போலாம் எங்க போறான்னு சொல்றதே இல்ல அவன். லவ் பண்றவன் என்ன சொல்லிட்டாம போவான்? ஆ? என்ன சொன்ன? இவ்ளோ தூரம் வந்தவளுக்கு சொல்ல தெரியாதா? அவளே கேளுங்க. ஏய், எதுக்கு இப்ப அவனை தேடி வந்திருக்க? அவர் வந்துடட்டும், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு அவர் சொல்லுவாரு. என்னடி இவ அவரு வார்த்தைக்கு வார்த்தை அவருங்கிறா? இவ பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா உனக்கு இன்னும் விஷயம் புரியலையா? 2 பேரும் காதல் பண்றாங்க, காதல். அவர் என்ன விரும்பினாரு, நானும் அவரை. அடி விளக்க மாத்தால எடுக்கிறது பிச்சை, ஏறதுக்கு பல்லாக்கி கேக்குதா உனக்கு? பூ கட்டி வைக்கிற அனாதை கழுதைக்கு என் மகன் மேல ஆசை கேக்குதா? அவனே ஒரு தண்டச்சோறு. அவனை காதலிக்கிறேன்னு என் வீட்டுக்கே வந்து என்கிட்டயே சொல்லுவியா? என்ன திமிரு உனக்கு? மா அவனை ஏன் திட்டுற? இப்பெல்லாம் நல்லா வசதியா இருக்க பையனா பார்த்து வளைச்சு போடுறதுலயே கொஞ்சம் பேர் அலையறாங்கம்மா. நாங்க காதலிச்சதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலையே. ஓ, பெரிய காதலாம்ல காதலு. விளக்கமாறு கேட்ட கேட்டுக்கு பட்டு குஞ்சம் கேக்குதாமே. நீ எல்லாம் சோறு திங்கறதே பெருசு, பாதி நாள் கோயில்ல பிச்சை வாங்கி திங்கிற. இதுல உனக்கு காதல் வேற. இப்படி பேச சொல்லி அந்த உதவக்கார பைய சொல்லி கொடுத்தானா? அம்மா, என்னை என்ன வேணாலும் சொல்லுங்க, அவரை எதுவும் சொல்லாதீங்க. அவர் பாவம், அவருக்கு ஒன்னும் தெரியாதுமா. அவர் என்ன இங்க வர சொல்லல, நானாதான் வந்தேன். ஆமா ஆமா, அவனை ஏமா திட்டுற? அவனுக்கு ஒன்னும் தெரியாது. இவளை பார்த்தாலே தெரியலையா ஒன்னும் தெரியாத பாப்பான்னு? ஆனா வேலையை மட்டும் விவரமா முடிக்கிற போல இருக்கு. பூவை நெருக்கி கட்டுறவளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அக்கா, அம்மா தான் வயசானவங்க, புரியாம பேசுறாங்க. நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்களேக்கா. இதுல புரியறதுக்கு என்னடி இருக்கு? வசதியான பையன் கிடைச்ச உடனே வளைச்சு போடலான்னு பிளான் போட்டிருப்ப. பூ மலர்ந்த உடனே வாசனை மூக்க தொலைச்சிருக்கும். அதான் அந்த மயக்கத்துல இன்னும் நீ தெரியல போல இருக்கு. அவரை என்ன மயக்கவும் இல்ல, அவரை நான் மயக்கவும் இல்ல. நாங்க தெளிவா தான் இருக்கோம். அங்க இருந்து உன்னை பேச விட்டு அவன் வெளியே போயிட்டானா? நாங்க உண்மையாவே ஒருத்தர் மனசார விரும்புறோம்மா. தயவு செய்து எங்களை புரிஞ்சுக்கோங்கம்மா. அப்படியா? எப்படி? ஆர்த்தியை இப்பவே எடுக்கலாமா இல்ல அப்புறமா எடுக்கலாமா? தயவு செஞ்சு என் மனசை நோகடிக்காதீங்க. உங்க ஆசிர்வாதத்தோட வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆசைப்படுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டி. என் மகனை கட்டிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். உனக்கு என்னடி தகுதி இருக்கு? நீங்க கேக்குறது சரிதான், நான் தகுதிக்கு மீறி தான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் மட்டும் ஆசைப்படல, அவரும் என் மேல ஆசைப்பட்டாரு. ஆசை மட்டும் இல்ல, உயிரையே வச்சிருக்காரு. நாங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம். ஓ அப்படியா? அப்ப நீங்க 2 பேரும் காதலுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்ல வரீங்க?
அப்போ உயிரை நீங்களே கொடுப்பீங்களா இல்ல நாங்களே எடுத்துக்கணுமா? இவகிட்ட என்னடி பேச்சு? இவள முதல்ல அடிச்சு துரத்துவோண்டி. அம்மா, காதலிக்கிறேன்னு உண்மையை சொல்ல வந்த என்ன ஏமா விரட்டுறீங்க? தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்கம்மா. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வாயில சொன்னா கேட்க மாட்டியா? அம்மா, எங்க காதலை ஏத்துக்கிட்டு எங்களை வாழ வைங்க. வாழ வைக்கணுமா? என் புள்ளைய முகம் பார்த்து வரும் காதல் சுகம் தேடி முடியும் வரை மட்டுமே. அகம் பார்த்து வரும் காதல் ஆயுள் கடந்தும் வாழும். ஆனால் இங்கே சிக்கல் என்னவென்றால், எது காதல் என்பதுதான். தன்னோட காதலை நம்பி அப்பாவி வள்ளி சேகரோட வீட்டுக்கு போறான். அங்க அவளுக்கு கிடைச்சது உபசரிப்பா, அவமதிப்பா? தன்னோட நிலையை எண்ணி வருந்துவதா, இல்லை அவமானத்தை நினைத்து அழுவதா? வள்ளி என்ன முடிவு எடுக்கப் போகிறாள்? மானம், அவமானம் எதுவாக இருந்தாலும் அது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் அனுபவ பாடம். ஆனால் காதலுக்காக யாரும் எதையும் இழக்க தேவையில்லை. காரணம், பரஸ்பர அன்பு இருந்தாலே அது காதல். ஆனால் வள்ளியின் காதல் முதல் கட்டத்திலேயே அவமானத்தை சந்தித்திருக்கிறது. இதிலிருந்து மீள்வது கடினம்தான். காதலுக்காக அவள் அதை பொறுத்துத்தான் ஆக வேண்டும். வள்ளிக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை சேகர் மட்டும்தான். இனி நடக்கப் போவது என்ன? வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். அம்மா, என் நிலைமையை பாத்தீங்களா? என்ன அண்ணாதானே சொல்றாங்கம்மா. எனக்கு தான் அம்மா நீங்க இருக்கீங்களே, நான் எப்படிம்மா அனாதையாவ? என்ன அனாதைன்னு சொல்றாங்கம்மா. நான் அனாதை இல்லம்மா. அம்மா, உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு போதும்மா. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நான் காதலிச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். புத்திக்கிட்டு போய் காதலிச்சிட்டேன். அதுக்கான பலனையும் நல்லா அனுபவிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனி உங்களை தவிர வேற யார் மேலயும் நான் அன்பு வைக்க மாட்டேன். எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், நம்ம 2 பேர் மட்டும் போதும். வேற யாரும் நமக்கு வேண்டாம்மா. சாகர வரைக்கும் உங்களுக்கு பிள்ளையாவே நான் இருக்கிறேம்மா. அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு இல்ல. இனி என் வாழ்க்கையில காதல் கிடையாது. காதல்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. வள்ளி, இங்க எதுக்கு வந்தீங்க? இனிமே நீங்க என்ன பார்க்க வர வேண்டாம். எனக்கு கிடைச்ச அவமானம் போதும். இனி நான் அவமானப்பட தயாரா இல்ல. என்ன வள்ளி இவ்வளோ கோவமா பேசுற? நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? நீயே சொல்லு. தப்பு என் மேலதாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் காதலிச்சிருக்கவே கூடாது. எனக்கெல்லாம் எதுக்கு காதல்? உங்க அம்மாவும் அக்காவும் சொன்னது சரிதான். அதுதான் உண்மை. நான் காதலிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவ. அதுவும் நீங்க பெரிய வீட்டு புள்ள. உங்க கூடலாம் நான் பழகவே கூடாது. தப்பு. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. இங்க இருந்து கிளம்புங்க. வள்ளி, உனக்காக நான் எவ்வளோ பட்டிருக்கேன் தெரியுமா? நீ இவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட. வள்ளி, நான் உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் வள்ளி. வேணாங்க. யாருக்காகவும் யாரும் உசுரை கொடுக்க வேண்டாம். உசுரையும் வாங்க வேண்டாம். உங்களை பெத்தவங்க இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களை இத்தனை வருஷமா பாசத்தை கொட்டி வளர்த்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும்.
நான் யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ கொஞ்ச நாள் பழகணும், சரியா வரல, இதோட விட்டுறலாம். உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு கட்டி வைப்பாங்க. நீங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வள்ளி, இங்க பாரு, என்ன வார்த்தையால கொள்ளாத. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்லங்க, நம்ம 2 பேருக்கும் வாழ்க்கை வேற வேற. உங்க வாழ்க்கை எனக்கு செட் ஆகாது, என் வாழ்க்கை உங்களுக்கு செட் ஆகாது. அதையெல்லாம் யோசிக்காம நாம காதலிச்சது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம பிரிஞ்சிடலாம், அதான் முறை. அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. இல்ல வள்ளி, என்னை பார்த்து செத்து போன்னு சொல்லு, செத்துடுறேன். ஆனா பிரிஞ்சிருன்னு மட்டும் சொல்லாத. என்னால அதை தாங்கவே முடியாது. உங்க அம்மாவையும் குடும்பத்தையும் எதிர்த்து எப்படிங்க வாழ முடியும்? முடியும் வள்ளி, நம்ம வாழ்ந்து காட்டுவோம். நம்ம காதல் நிச்சயமா ஜெயிக்கும். தயவு செஞ்சு வேணாங்க, விட்டுருங்க. இங்க பாரு வள்ளி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அப்புறம் என்ன வள்ளி, எங்க வீட்டுல ஒண்ணு அடிக்கும்போது நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனி எனக்கு எங்க அம்மா அக்கா யாருமே வேணாம். எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். வள்ளி, நான் உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன். நான் உன்னை கைவிட்ட மாட்டேன் வள்ளி. எனக்கு இது சரின்னு படலங்க, தப்பா போயிடும். நாம அவசரப்பட்டு வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டு அவஸ்தைப்பட ஒரு வேண்டாம். அவஸ்தையும் வராது. நான் என் உயிரை கொடுத்தாது உன்னை காப்பாத்துவேன். உன்னை கைவிட்ட மாட்டேன். நீங்க காப்பாத்துவீங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்க அம்மா அக்கா விடுவாங்களா? அவங்க உங்களை விட மாட்டாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு வேணான்னு உனக்காக தான் நீங்க வந்திருக்கேன். இப்ப நீயும் என்ன வேணான்னு சொன்னா எனக்கு யார் இருக்கா வள்ளி? நீயே சொல்லு. நான் சாகிறத தவிர வேற வழியே இல்லை. என்னங்க சொல்றீங்க? ஆமா வள்ளி, நான் உங்க எல்லாரையும் பிரிஞ்சு வந்துட்டேன். எப்ப நம்ம காதலியும் நம்ம 2 பேரையும் சேர்த்து அவங்க ஏத்துக்கிறாங்களோ அப்ப நம்ம அவங்கள ஏத்துக்கலாம். இல்லனா அவங்க யாரும் நமக்கு வேணாம், நம்ம தனியாவே இருந்துக்குவோம். நீ, நான், இந்த மரம், நம்ம 3 பேர் மட்டும் போதும். நம்ம சந்தோஷமா வாழலாம். என்ன வழி அப்படி பாக்குற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல என் மேலதான் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உங்களை ஒன்றும் சொல்லல, நம்மால சேர்ந்து வாழ முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். ஏன் வாழ முடியாது? நம்மளால நிச்சயமா வாழ முடியும். நான் உன்னை வாழ வைப்பேன் வள்ளி, என்ன நம்பு ப்ளீஸ். உருகி பேசுவதெல்லாம் உண்மையாகிவிடுமா? வள்ளி வாய்விட்டு கதறுகிறாள். அன்னை மரமோ மகளின் இந்த நிலை கண்டு மௌனத்தில் கதறி அழுகின்றது. பொதுவாக காதலை வாழ்த்தி பாடும் உள்ளங்கள் காதலர்களை வாழ்த்தி பாட நினைப்பதில்லை. காரணம், காதலைப் போல காதலர்கள் புனிதமானவர்களா என்ற சந்தேகம்தான். ஆனால் வள்ளி அப்படியா? சேகர் சொன்ன வார்த்தையை வள்ளி நம்பினாளா? சேகர் வள்ளியின் காதல் கைகூடுமா? தமிழகத்தில் பெரும்பாலான தற்கொலைகள் காதல் தோல்வியால் நிகழ்கிறது என்று ஆய்வு கூறுகிறது. தன் குடும்பத்தால், காதலனால், காதலியால் ஏற்கப்படாத காதல் சற்றும் யோசிக்காமல் மரணத்தை தேடுகிறது. ஏன்? காதலை ஏற்காதவர்களை பழி வாங்குவதற்கு என்று கூட சில சைக்காலஜிக்கல் சர்வே கூறுகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். வள்ளிக்கு சேகரை விட்டால் வேறு வழி இல்லை என்ற நிலைமை. சேகர் வள்ளியை கைவிட மாட்டான் என்று நம்புவோம். வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். இங்க பார், இன்னைக்கு உன் அம்மா மடியில இருந்த குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வைக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன், சரியா?
போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வள்ளி, இப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. எனக்கும் தாங்க. உங்க வீட்ல என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. என்னால அதை தாங்கிக்க முடியல. அதனாலதான் வந்து அம்மா கிட்ட அழுதுகிட்டு இருந்தேன். உங்க அம்மா தான் நம்மள ஒண்ணு சேர்த்திருக்காங்க. ஆமாங்க. உன்னை அவமானப்படுத்தின அந்த வீட்டுக்கு இனிமே நான் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் வள்ளி. அப்படி பகைய மனசுல வச்சுக்காதீங்க. ஒருவேளை காலப்போக்குல அவங்க மனசு மாறலாம். அப்போ வந்து அவங்க நம்மளை ஏத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போங்க. கண்டிப்பா அவங்க மனசு மாறுவாங்க. நம்மள பேசினதை நினைச்சு அவங்க வருத்தப்படுவாங்க. நம்மள தேடியும் வருவாங்க. அது எப்ப நடக்கும்னா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா நடக்கும். நம்ம குழந்தை பிறந்துட்டா அவங்க மனசு மாறிடுவாங்க. நம்மளை தேடி வந்து ஏத்துக்குவாங்க. உன்னை வாடியே மருமகளேன்னு கொஞ்சுவாங்க. நிஜமாவா? சத்தியம் பண்ணட்டுமா? வேணாங்க. வள்ளி, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. வாடி போயிருக்கு. உனக்கு நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜூஸ் குடி. போ, போய் உட்காரு. போ போ. இந்தா குடி. நீங்க சாப்பிடுங்க. நீ முதல்ல சாப்பிடு வள்ளி. எனக்கும் இருக்கு. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ தான் அழுது அழுது ரொம்ப சோர்ந்து போயிருக்க. நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, நான் குடிக்கிறேன். சொன்னா கேளு வள்ளி. நம்ம என்ன புருஷன் பொஞ்சாதியா? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீ குடி. குடிங்கிறன்ல. சூழ்ச்சி இது எப்பொழுதுமே அப்பாவி பெண்களை சுற்றிச் சுழலும் என்பார்கள். காரணம், சூழ்ச்சியை கூட தலைவிதியாக நம்பும் அப்பாவி குணம் படைத்தவர்கள் அவர்கள்தானே. சமூக ஊடகங்களும் சூழ்ச்சியின் இலக்கணத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த சூழ்ச்சியால் பாதிக்கப்படும் பெண்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். இங்கு அந்த காதலனின் பார்வையும் சூழ்ச்சியின் சூத்திரமாக தெரிகிறது. வள்ளியும் இந்த சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டாளா? பார்க்கலாம் நாளை. இது ஆத்மா.